Zerodha Demat account எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கற வீடியோ தான் நீங்க பார்க்க போறோம். சோ நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பர்ட் அப்படினா இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. இன் கேஸ் நீங்க இப்போதான் ஃப்ரெஷரா இருக்கீங்க உங்களுக்கு Zerodhaல ஒரு Demat account ஓபன் பண்ணனும் அப்படினா மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. பார்த்து முடிச்சிட்டு ரொம்ப ஈஸியாவே ஓபன் பண்ணிக்கலாம். சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே गाइस. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய ஃப்ரண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ரிசீவ் ஆகும். அதையும் என்டர் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய வெரிஃபை அப்படிங்கறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே गाइस. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய Google ID ஆட் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. சோ உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அனைத்து மெயில் அட்ரஸையுமே காட்டுவாங்க. அதல எதை நீங்க லாகின் பண்ண விரும்புறீங்களோ அந்த மெயில் ஐடியை சூஸ் பண்ணிருங்க. கண்டினியூ வித் Google அப்படிங்கறத கொடுத்துட்டு அதுக்கு கீழ உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க. தென் நீங்க என்ன Gmail ஐடியை வந்து செலக்ட் பண்ணீங்களோ அந்த Gmail ஐடியையும் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இத என்டர் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய கண்டினியூவை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய நீங்க எந்த மெயில் ஐடியை சூஸ் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு Zerodhaல இருந்து ஒரு OTP போயிருக்கும். சோ அந்த OTP இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. இப்போ ரெண்டுமே வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்ல உங்களுடைய PAN நம்பர் கேட்டிருப்பாங்க. சோ உங்களுடைய PAN நம்பர் என்டர் பண்ணிருங்க. தென் உங்களுடைய PAN கார்டுல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிருங்க. இது ரெண்டையும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மொத்தமா இது 7 ஸ்டெப். இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே வரோம். ஓகே गाइस. இந்த PAN இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போனீங்க அப்படினா நீங்க இந்த Demat அக்கவுண்ட்டை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண போறீங்க அப்படிங்கறத கேட்டிருப்பாங்க. சோ இந்த 3 டிக் பாக்ஸையுமே டிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு அங்க ரெண்டையும் டிக் பண்ணிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. இப்போ சில வார்னிங் அப்படிங்கற மாதிரியும் காட்டும். அதெல்லாம் ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க. இப்போ கீழ இருக்கக்கூடிய ஐ அக்ரி பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. ஓகே गाइस. இப்போ உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. சேம் இதே இன்ஃபர்மேஷன் தான் உங்களுடைய ஆதார் கார்டுல இருக்கா அப்படினு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், தென் அட்ரஸ் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்படினா லாஸ்டா as per my ஆதார் அப்படிங்கறத கொடுத்துட்டு கீழ இருக்கக்கூடிய கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஆதார் வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கண்டினியூ டு டிஜிலாக்கர் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. சோ உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிருங்க. கீழ இருக்கக்கூடிய கேப்சா கோடையும் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ரிசீவ் ஆகியிருக்கும். அந்த OTP-யை என்டர் பண்ணிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய டிஜிலாக்கருடைய 6 பின் கேட்டிருப்பாங்க. சோ 6 பின் என்டர் பண்ணிருங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்படினா கீழ இருக்கக்கூடிய forget அப்படிங்கறத கொடுத்துட்டு அகைன் உங்களுடைய ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வரக்கூடிய OTP என்டர் பண்ணிட்டு புதுசா கூட அந்த 6 டிஜிட் OTP-யை நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க இந்த டிஜிலாக்கர்ல என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதை காட்டுவாங்க. இப்போ ஆதார் கார்டு மட்டும் செலக்ட் ஆயிருக்கான்னு பாத்துக்கங்க. அது செலக்ட் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய அலோ அப்படிங்கறத கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆதார் கார்டை சக்சஸ்ஃபுல்லா நாம வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்ததுல உங்களுடைய PAN கார்டு நேம் கேட்டிருப்பாங்க. சோ உங்களுடைய PAN கார்டுல என்ன ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கோ அதை கொடுத்துட்டு கீழ இருக்கக்கூடிய சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. மேரிடா சிங்கிளா அதை கொடுத்துருங்க. தென் ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. மதர் நேம் கொடுத்திருப்பாங்க. தென் பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. சோ 1 lakh to 5 lakhs கொடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டரா இருக்கும். இதை தவிர்த்து ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 1 to 5 years அதையும் சூஸ் பண்ணிருங்க. ஆக்குபேஷன் நீங்க என்ன வர்க் பண்றீங்களோ அதை கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கவுண்ட் செட்டில்மெண்ட் வந்து எப்படி வேணும்னு கேட்டிருப்பாங்க. மந்த்லி வேணுமா இல்ல 4 monthsக்கு ஒரு டைமா இல்ல 3 monthsக்கு ஒரு டைம் குவார்ட்டர்லியான்னு கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்துக்கங்க. தென் நீங்க வந்து அரசியல் ரீதியா விலக்கப்பட்ட பர்சனா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ எக்ஸ்போஸ்டு பர்சனானு இதுல வந்து எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கீழ இருக்கக்கூடிய கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டை ஆட் பண்ணனும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா UPI ID வச்சு லிங்க் பண்ற மாதிரியான விஷயத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லனா நீங்க மேனுவலா பேங்க் டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேனுவலா தான் என்டர் பண்ணிக்க போறோம். சோ இரண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணோம் அப்படினா நம்மளுடைய பிரான்ச்சோட IFSC கோட் கேட்டிருப்பாங்க. தென் MICR கோடும் கேட்டிருப்பாங்க. இது வேணும்னா நீங்க நெட்லயும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்லயே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை பார்த்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை வந்து 2 times என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. ஓகே गाइस. இப்போ வந்து பாத்தீங்கன்னா Zerodha சைடு இருந்து உங்களுடைய கேமராவை ஆக்சஸ் பண்றதுக்கான அந்த பர்மிஷன்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ allow this time அப்படிங்கறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது நீங்க செல்ஃபி போட்டோ எடுக்கணும். அது எடுக்கணும் அப்படினா உங்களுக்கு ஒரு பர்టిక్యులர் நம்பர் வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன்ல காட்டுவாங்க. சோ நமக்கு வந்து 9517 அப்படிங்கற நம்பர் காட்டியிருந்தாங்க. பட் உங்களுக்கு வேற ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதிட்டு அந்த நம்பர் தெரியிற மாதிரி நீங்க பிளேஸ்மென்ட் வச்சிக்கிட்டு நீங்க வந்து செல்ஃபியை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த செல்ஃபியும் எடுத்துட்டு கீழ இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அப்படிங்கறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து உங்ககிட்ட இன்கம் ப்ரூஃப் இருந்ததுனா இன்கம் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் அது ஆப்ஷனல் தான். கட்டாயம் சப்மிட் பண்ணனும் அப்படிங்கிறது கிடையாது. பட் கீழ இருக்கக்கூடிய சிக்னேச்சரை நீங்க 100% சப்மிட் பண்ணி தான் ஆகணும். சோ இப்போ அப்லோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுடைய சிக்னேச்சரை டிராப் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க வந்து மொபைல் டிஸ்ப்ளேலயே உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுட்டு டன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே गाइस. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாமினி ஏதாவது ஆட் பண்றீங்களா அப்படினு கேட்டிருப்பாங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட். அதர்வைஸ் நான் வந்து ஆட் பண்ணல. சோ நோ ஸ்கிப் திஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு கீழ இருக்கக்கூடிய கண்டினியூவை கிளிக் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக இந்த கேஒய்சி ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இ-சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இ-சைன் பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ வந்து இ-சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ வந்து சில ப்ராசஸ்க்கு அப்புறமா சில அக்ரிமெண்ட்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு சைன் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் சைன் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போது வந்து ஃபைனலாக இ-சைன் அப்படிங்கிறதும் பண்ணியாச்சு. இப்போது ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ஜீரோதா ஐடி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நாம் வந்து லாகின் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து ஃபர்கட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்ஸ் வேணும்னா நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃபைனலாக நீங்கள் லாகின் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் தான் ஜீரோதா அப்ளிகேஷன் வழியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே எஸ், இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். பட் உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 24 ஹவர்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 48 ஹவர்ஸ், அதாவது ஒரு நாளையிலேருந்து 2 நாள் வரையிலும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.